ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவில பார்க்க போற படம் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன தமிழ் படம். படத்தோட நேம் ஜின் த பெட். இது ஒரு ஃபேண்டசி டிராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரியில படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ மலேசியால ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு ஒன் சைட் லவ்வும் இருக்கு. அவருக்கு அடுத்தடுத்து சில பிரச்சனைகள் வருது. ஒன்னு லவ் பிரேக்கப் ஆகுது, இன்னொன்னு இருக்கிற ஜாப் போகுது, கடைசியா அவரோட கான்ட்ராக்ட் பீரியடும் முடியுது. ஸோ மலேசியா விட்டு இந்தியா போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அந்த டைம்ல தன்னோட அக்கா பையனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆன்டிக் ஷாப் ஒன்றுக்கு போறாரு. அங்க போய் பாக்குறப்ப அங்க ஒரு வித்தியாசமான பெட்டி இருக்கு. அந்த பெட்டியை இவரு தொடும்போதே அடுத்தடுத்து இவருக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த ஆன்டிக் ஷாப்பை மேனேஜ் பண்ணிட்டு இருக்க இந்த பெட்டி என்ன, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இந்த பெட்டியில ஜின் இருக்கு. ஜின்னுங்கிறது ஒரு வளர்க்கக்கூடிய பேய். நீங்க நாய், பூனை இந்த மாதிரி இந்த பேயை நீங்க எடுத்துட்டு போய் வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சில கண்டிஷன்ஸும் சொல்லிடுறாரு. ஸோ அந்த பெட்டியை தான் கூட எடுத்துக்கிட்டு ஹீரோ இந்தியா வந்துடுறாரு. இந்தியா வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட இதை பத்தி சொல்லி அந்த ஜின்னை தான் கூடவே வச்சுட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இவரு வளர்க்க ஆரம்பிக்கிறப்ப இவரு ஃபேமிலியில இருக்க மற்றவங்களுக்கு எல்லாம் அடுத்தடுத்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த ஜின் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஜின் த பெட். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் கொஞ்சம் புதுமையான ஸ்டோரி அவுட்லைன் தான். பட் அதை தவிர இந்த படத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்கிரீன் பிளே சொதப்பல், படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சொதப்பல், டெக்னிக்கல் விஷயங்கள் சொதப்பல்னு சொதப்பலா தான் இந்த படம் இருந்துச்சு. அட்லீஸ்ட் இந்த படத்துல அவங்க ஜின் கேரக்டரை டெவலப் பண்ணது குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரியா டெவலப் பண்ணிருக்கலாம். பட் அதுலயும் சொதப்பி வச்சுட்டாங்க. இப்ப இந்த படம் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த படம் ஓடிடில ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்ப பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் பிடிக்கலன்னா பாதிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில வரலாம். அந்த வசதி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா.